குருவின் தினம் ஒரு சோடுகள்ல பிறப்பின் ரகசியம். யாரெல்லாம் நம்முடைய பிறப்பின் ரகசியத்தை இன்னும் தெள்ள தெளிவாக ஆராயணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்களுடைய ரகசியம் எங்கிருந்து பிறக்கின்றதுங்கிறத அவங்க புரிந்து கொண்டால் போதும். அவர்களுடைய ரகசிய ஊற்றுக்குள் அவர்களின் தெளிவும் சரி, அவர்கள் யாருங்கிறதும் சரி, ஏன் பிறந்தோங்கிறதையும் எல்லாமே முழு வெளிப்படையான ஒரு விஷயமாவே அமைஞ்சிருங்க. அப்புறம் ரகசியன்றதுக்கு ஒண்ணுமே அர்த்தம் எதை சொல்லி எதை மறுக்கின்றார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தையை கூட எடுத்துக்கலாங்க. அதாவது எதை ஒன்று மறைத்து எதை ஒன்று உரைக்கின்றாரோ அவருக்கு மட்டும்தான் இந்த ரகசியன்ற வார்த்தையை வைக்கணும்னா, அனைத்திலும் தன்னை கண்ட பிறகு அங்கு ரகசியம் என்ற ஒன்று எதுவுமே இல்லை. உன்னில் நான் ஒளிய விரும்பவில்லை, உன்னில் நான் ஒளிர விரும்புகின்றேன், உங்களில் நான் வெளிச்சமானால் நீங்கள் எதில் மறைக்கப்படுகின்றீர்கள்? எங்குமே உங்களால் மறைக்கப்படாதது எதுவும் இல்லை. அனைத்துமே வெளிப்படையாக ஒளிமயமாக வெளிச்சத்தில் நீங்களே அணையும் பொருள் அல்ல, அணையாத தீபமாய் என்றும் இருப்பீர்களாக. மீண்டும் மீண்டும் இந்த வார்த்தையெல்லாம் எதற்காக நாங்கள் குறிப்பிடுறோன்றதுக்கான ஒரு வார்த்தை அல்ல, மறு வார்த்தையாவது உங்களுக்குள் நான் அனைத்தையும் உங்களுள் ஒளிமயமாக வெளிச்சத்துடன் காட்ட ஆசைப்படுகின்றேன், எதையும் மறைக்க விரும்பவில்லை என்பதை இதை சொல்ல இந்த கருத்துக்களை நாங்கள் வெளியிடுறோங்க. உங்களுள் மறுபகுப்பாய்வுக்குள் செல்லும் பொழுதெல்லாம் நிசப்தத்தின் ஒளி என்னுள் பட்டுவிட்டதால் இனி இந்த உலகமே என்னால் பிரகாசம் அடைந்து விட்டது, நானும் அதில் முழு பிரகாசிக்கின்றேன். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.